செய்தி அறிக்கை. வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை ஒடிசா மாநிலத்திற்கு ஒருநாள் பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது ரூர்கேலாவில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கோளரங்கம் மற்றும் அறிவியல் மையம், பழங்குடியினர் அருங்காட்சியகம், ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவற்றையும் திருமதி திரௌபதி ராஜஸ்தான் மாநிலம் பலோட்ரா மாவட்டத்தில் உள்ள பச்பட்ராவில் அமைந்துள்ள நாட்டின் முதலாவது கிரீன்ஃபீல்ட் ஒருங்கிணைந்த எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்திற்கு அருகில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் எந்தவித உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்றும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணங்களை கண்டறியவும் தேவையான சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஒரு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த திறப்பு விழா நடைபெறும் மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் இன்று தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங்குடன் உயர்மட்ட அளவிலான பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையே விளையாட்டு மற்றும் கலாச்சாரம், ஆக்கப்பூர்வ தொழில்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியா கொரியா டிஜிட்டல் பாலம் அமைப்பதற்கான கட்டமைப்பு குறித்தும் இருதரப்பினரும் ஒரு கூட்டு பிரகடனத்தை பரிமாறிக்கொண்டனர். இரு நாடுகளின் கூட்டு முயற்சிகள் மூலம் அமைதியான, முற்போக்கான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்குவதில் இந்தியாவும் கொரியாவும் தொடர்ந்து பங்களிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சி ஆகியவற்றில் கொரியா இன்று இணைந்திருப்பதற்கு பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கொரிய அதிபரின் இந்திய பயணம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்வதாகவும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கும் கொரியாவிற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் $27 பில்லியன் எட்டியுள்ளதாகவும் 2030ஆம் ஆண்டிற்குள் இதனை $50 பில்லியன் உயர்த்தும் வகையில் இரு நாடுகளும் இன்று பல முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங், உலகின் தென்பகுதியில் இந்தியா தலைமை பண்பை பெற்றுள்ளது என்றும் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு மற்றும் கப்பல் கட்டுமானம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் உச்சகட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வரும் வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவும் வரை தேர்தல் தொடர்பான எந்த ஒரு பொதுக்கூட்டமோ ஊர்வலமோ நடத்தப்படக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். தொகுதிக்கு வெளியிலிருந்து அழைத்து வரப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகள், பணியாளர்கள் நாளை மாலை 6 மணிக்கு மேல் அத்தொகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காரைக்காலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை குறித்து செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர் இதற்கான விண்ணப்பங்களை இன்று தொடங்கி அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் பெற்றுக்கொள்ளலாம் எனவும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 30ஆம் தேதிக்குள் அந்தந்த பள்ளிகளிலேயே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு அவர்களின் மாநில கல்வி வாரிய தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்கள் மற்றும் சேர்க்கை விதிகளை மாணவர்கள் தாங்கள் சேர விரும்பும் பள்ளிகளிலேயே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எனவும் காரைக்கால் மாவட்ட கல்வித்துறை துணை இயக்குனர் அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஜப்பானிய கடற்பகுதியில் இன்று மாலை 4:53 மணியளவில் 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக
ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கடற்கரை மற்றும் நதியோரங்களிலிருந்து விலகிச் சென்று மேடான பகுதிகளில் தஞ்சமடையுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.